ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிசயமான ஒரு அம்மன் கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த அம்மன் பற்றி சொல்லணும்னா, இந்த அம்மன் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் என்று சொல்வதை விட இந்த அம்மன் மூலிமா நம்மளோட வாழ்க்கை மாறும் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக திகழக்கூடிய ஒரு அம்மன் கோவில் தான் இந்த அம்மன் கோவில். ஸோ அம்மன் என்று சொன்னாவே நம்ம நினைவிற்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது எல்லா அம்மன்களுமே தான். குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி, சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன், காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி, இந்த மாதிரி நிறைய அம்மன் கோவில்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அம்மா என்ற வார்த்தையை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன்னுடைய முதல் அம்மாவாக இருக்கிறத கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணர்வு பூர்வமாக உணர்றதே அந்த தாயான அம்மா என்ற சொல்லதான். ஸோ அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மனை பார்த்து மனசில் இருக்கக்கூடிய குறையை சொன்னாவே எப்பேற்பட்ட குறையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகுங்கிறது பலருடைய நம்பிக்கை. இது ஆன்மீக ரீதியாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலில் தப்பு செய்துட்டு உள்ளே போனால் யாராக இருந்தாலும் தண்டிச்சிடுவாங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தாங்க இந்த அம்மன். இந்த அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மன் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரதா இருந்தால் போயிட்டு வாங்க. இந்த அம்மனுடைய அருளால் நிச்சயமாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பறந்து ஓடும். ஸோ அப்பேற்பட்ட அம்மன் என்ன அப்படிங்கிறத தான் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த அம்மனை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் இந்த அம்மனை பற்றி முழுசாக ஷேர் பண்ணுறேன். இந்த அம்மனை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன்கிறதுனால இந்த அம்மன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா இந்த அம்மனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றம் ஏற்படலாம். அதனால் இந்த அம்மனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதே போல் உங்களுக்கு பர்சனலாக எந்த அம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு அம்மன் பிடிக்கும், அது மாதிரி உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த அதிசயமான அம்மன் கோவில் பற்றி பார்க்கலாம் வாங்க. பகைவர்களுடைய பயம் போக்கக்கூடிய மாடப்புற காளியம்மன் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மாடப்புற காளியம்மன் கோவில் பற்றி வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து பூவேந்தி செல்லக்கூடிய சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மாடப்புறம். வைகை ஆற்றின் வடக்கு கரையில் உள்ள இந்த கிராமத்தில் பழமையான ஒரு காளியம்மன் கோவில் என்றால் இந்த காளியம்மன் கோவிலை சொல்லலாம். இங்கு பிரம்மாண்டமான குதிரை சிலையின் கால்களுக்கிடையே காளியம்மன் வீற்றிருக்கிறார். அம்மனின் இருபுறமும் பூத கணங்கள் இருக்கு. இங்கு விநாயகர், அடைக்கலம் காத்த ஐயனார் ஆகியோருக்கு சிலைகள் இருக்கு. கோயிலில் கொடிமரம் உள்ளது. தல விருட்சமாக வேப்ப மரம் உள்ளது. பிரம்மம் குண்டம், மணிகர்கனி தீர்த்தங்கள் இங்கே அமைந்திருக்கு. இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுடைய தல வரலாறு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 சிறப்பான ஒரு வரலாறு. ஸோ அப்படி என்ன தல வரலாறு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன தல வரலாறு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பண்டைய காலத்தில் மதுரையை சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்தது. மதுரையின் எல்லையை குறித்து தருமாறு சிவபெருமானிடம் மீனாட்சி அம்மன் தெரிவித்தார். எல்லையை குறிக்கக்கூடிய வகையில் மதுரையை சுற்றிலும் சிவபெருமான் பாம்பு வடிவில் வளைந்து நின்றார். தற்போது மாடப்புறம் அமைந்துள்ள பகுதியில் பாம்பின் தலையையும் வாளும் சந்தித்தது. இதனால் இந்த இடம் மாடப்புறம் என்று அழைக்கப்பட்டது. நாளடைவில் மருவி மாடப்புறம் என்று ஆனது. இங்கு பார்வதியோடு மாடப்புறம் பகுதிக்கு சிவபெருமான் வேட்டைக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. பார்வதியை ஓரிடத்தில் அமர வைத்துவிட்டு சிவபெருமான் வேட்டைக்கு கிளம்பினார். ஐயனாரை பார்வதிக்கு பாதுகாப்பாக இருக்க செய்தார். வேட்டைக்கு சென்று திரும்பிய சிவபெருமானிடம் தான் காத்திருந்த இடத்திற்கு சிறப்பு அளிக்க வேண்டும் என்று பார்வதி கேட்டார். அருகில் உள்ள வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதல் புண்ணியம் கிடைக்கும் என்று சிவபெருமானும் வரமளித்தார். இந்த நிகழ்வுக்கு பின்னர் பார்வதி அப்பகுதியிலேயே காளி அவதாரம் எடுத்து தங்கினார். அவருக்கு பாதுகாப்பாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக வீற்றிருக்கிறார். சிவபெருமான் பார்வதிக்கு அருளிய வரத்தின்படி தற்போது அருகில் உள்ள வைகை ஆற்றில் இறந்தவர்களுக்கு திதி கொடுத்து பக்தர்கள் புனித நீராடி வருவது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்வு காண
மாடப்புறம் மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் ஏராளமானோர் இங்கு இருக்கக்கூடிய கோவிலுக்கு வராங்க. பகைவர் பயம் நீங்க வேண்டியோ அம்மனை பக்தர்கள் வேண்டுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அம்மனுக்கு எலுமிச்சப்பழ மாலை அணிவித்து பொங்கல் வைத்து நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறாங்க. தங்களுக்கு அநீதி செய்தவர்களை தட்டி கேட்கக்கூடிய வேண்டிய பக்தர்கள் சிலர் கோவிலில் காசை வெட்டி அம்மனை வணங்குறாங்க. இதன் மூலம் அநீதி செய்தவர்களை அம்மன் தட்டி கேட்பார் என்பது ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலி இந்த அளவுக்கும் இந்த அம்மன் கோவிலில் இந்த ஒரு அதிசயமானது நடக்குது. அதனால் இந்த கோவிலுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை தீர்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது இந்த அம்மன் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ இந்த அம்மன் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த அம்மன் கிட்ட தான் வந்து முறையிடுவாங்களா. ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணக்கூடிய சக்தி இந்த அம்மன் கிட்ட இருக்கான். அதனால் இந்த அம்மனை தேடி எல்லாருமே நேரில் வருவது இங்கு ரொம்ப சிறப்பாக. அதுவும் இளம் பெண்கள்லாம் இருக்கிறவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வேண்டி இங்குள்ள வேப்ப மரத்தில் வந்து மஞ்சள் தாலியை கட்டி வழிபாடு செய்வாங்களா. அதோடு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட மரக்கிளையில் தொட்டில் கட்டி வணங்குவாங்களா. இதன் மூலம் திருமண தடை நீங்குவது, குழந்தை பேரு கிடைப்பது, பக்தர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இங்கே வந்து வேணாவே நடக்குங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதோடு இங்கே ஆடி வெள்ளி நவராத்திரி ஆகியவை விசேஷ தினங்களும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குமா. குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் வந்து நடக்குமா. விசேஷ நாட்கள்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிப்பாங்களா. ஸோ இப்பேற்பட்ட இந்த அம்மன் கோவிலுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க ஒரு முறை போய் பாருங்கள், கண்டிப்பாக திருமணம் நடந்தேரும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவங்க ஒரு முறை போய் பாருங்கள், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த கோவிலுடைய நடை எப்போ திறக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணி முதல் இரவு 8-9 மணி வரைவே திறந்திருக்கும். ஸோ அதனால் எப்போ வேணாலும் போனீங்கனாலும் பகைவர் போக்கக்கூடிய இந்த மாடப்புற காளியம்மனை தரிசனம் பண்ணலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து பூவேந்தி செல்லக்கூடிய சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த வடக்கு கரையில் நீங்கள் வந்து நீராடி அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் நீங்கோ. ஸோ உங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அம்மனை போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீதி கிடைக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் அப்படிங்கிறதுனால தான் இந்த அம்மனை பற்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணதை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த அம்மனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப பிடிச்சிருந்ததாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அதிசயமான கோவில்கள் பற்றி அம்மனை பற்றி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.